இங்கு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களின் உத்தரவிற்கிணங்க முதல் கட்டமாக கரூர் மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவியர்களில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் கல்லூரி மாணவியர்கள் விடுதியில் தங்கி பயிலும் இளங்கலை 1ஆம் ஆண்டு மற்றும் இளங்கலை 2ஆம் ஆண்டு பயிலும் 115 மாணவியர்களுக்கு கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயந்தி தலைமையில் ஆங்கில பேச்சாற்றலை மேம்படுத்த சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகுப்பு 5ஆம் தேதி அன்று பிற்படுத்தப்பட்டோர் தாத்தோஜி கல்லூரி மாணவியர் விடுதியில் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் கரூர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் ராமசாமி, செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் தமிழ் செல்வராஜன், மாணவியர் விடுதிகளின் காப்பாளர் திருமதி விஜயலட்சுமி மற்றும் கண்ணகி ஆகியோர் கலந்து கொண்டனர். மாணவிகளையும் பத்திரிகை நண்பர்களையும் அனைவர்களையும் அவர்களை விட சிறந்த முறையில் அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவிகள் சிறந்த முறையில் வெளியில் ஆங்கில புலமையை நம்ம வளர்த்துக்கணும். நமக்கு ஆங்கில புலமை இருக்குது, இருப்பினும் தனியாரில் போய் நீங்கள் கற்றுக்காம உங்களை தேடி அரசே ஒரு ஆசிரியராக அனுப்பியிருக்காங்க. இதை நீங்கள் சிறந்த முறையில் அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னென்ன ஐயங்கள் இருந்ததுன்னா அதை நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும், விருப்பப்பட்டு படிக்க வேண்டும். இந்த புலமையை வளர்த்து கொண்டு நீங்கள் இதன் மூலம் வேலைவாய்ப்பை தேடிக்கொள்ளவும், மாண்புமிகு தமிழக முதல்வர் உங்கள் மீது உள்ள அன்பு, நீங்களாம் நல்ல சிறந்த முறையில் வரணும், சமுதாயத்தில் நல்ல முறையில் வளரணும், தொழிலை நீங்கள் தொடங்கணும். சில பேருக்கு தொழில் தொடங்கணும்னு இருக்கும், சில பேருக்கு வேலைக்கு போகணுன்னு இருக்கும். மற்றவர்களோடு மற்ற மாவட்டத்தில் மற்ற மாநிலத்தில் இருக்க மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலம் முக்கியமானது, அவசியமானது. தமிழ் புலமையும் வேண்டும், ஆங்கில புலமையும் வேண்டும். அதனால் ஆங்கில புலமை நமக்கு கல்லூரிகளில் எழுதுறதுக்கு கிராமர் எல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அதை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். கல்லூரியில் தானே படிக்கிறோம், நமக்கு தெரியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நமக்கு தெரியும், இருப்பினும் இன்னும் நீங்கள் தெளிவாக அவரிடம் மையங்களை கேட்டு சின்சியராக இல்லை நல்லா கற்றுக்கணும்னு கேட்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இது பேனால் எப்படி சொல்லுங்க இங்கிலீஷ்ல? இட் இஸ் எ பென் சொல்லாம சொல்லக்கூடாதா? அந்த திஸ் இஸ் பென் சொல்ல இட் இஸ் எ பென் சொல்லணுமா? இப்போ இவள் ராதா அப்படின்னா சி இஸ் ராதா சொல்றீங்க, அவள் ராதான்னு சி இஸ் ராதான்னு சொல்றீங்க. இப்போ நான் சி இஸ் ராதான்னு சொன்னா நீங்க யாரை எடுத்துக்கீங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ் வருது. இப்போ புரியுதா? நம்ம ஒருத்தனை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தும் போது இவள் ராதா என் ஃப்ரெண்டு, ராதா நல்லா படிப்பா, ராதா நல்லா சாப்பிடுவா, இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். இவள் ராதா, இவன் நல்லா படிப்பா, இவன் நல்லா சாப்பிடுவா, இவன் நல்லா விளையாடுவா, இப்படிதான் நம்ம பேசுவோம். அப்படி ஒருத்தனை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது திஸ் இஸ் ராதா, சி இஸ் மை ஃப்ரெண்ட். அப்போ திஸ் இஸ் ராதான்னு சொல்லும்போது திஸ்ங்கிறது இவளுங்கிற மீனிங் மட்டும் தான் குறிக்கும். அதுக்கப்புறம் சி இஸ் மை ஃப்ரெண்ட் சொன்னீங்கன்னா அந்த சி இவளுங்கிற மீனிங் தான் வரும். ஒருத்தனை ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது திஸ் இஸ் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் பக்கத்தில் இருக்கிறவங்கள. இப்போ அதே தூரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் ராதா, சி இஸ் மை ஃப்ரெண்ட். தட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஷீ யூஸ் பண்ணா அவளுங்கிற மீனிங் போயிடும். திஸ் யூஸ் பண்ணதுக்கு ஷீ யூஸ் பண்ணா இவளுங்கிற மீனிங் போகும். புரியுதுங்களா? இப்போ திஸ் இஸ் த பென், இட் இஸ் 10 rupees. நான் செகண்ட் டைம் சொல்லும்போது இட்டு யூஸ் பண்ணேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது நம்ம திஸ் யூஸ் பண்ணணும், எடுத்தோன்னே இட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இட்டுங்கிற மீனிங் இதுன்னு யூஸ் பண்ணலாம், அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா உங்களுக்கு என்னன்ட்டு? திஸ் இஸ் எ பென் சொல்றீங்க, இட் இஸ் எ பென் சொல்றீங்கல்ல, எடுத்தோன்னே இட் இஸ் எ பென் சொன்னீங்கன்னா ரெண்டு மீனிங்மே அதில் வரும். அதனால திஸ் இஸ் எ பென், இட் இஸ் 10 rupees, இட் இஸ் மை பென். அதுக்கப்புறம் நீங்க பேசும்போதெல்லாம் இட்டுன்னு தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? என் பேர் பார்த்திங்கன்னா டி பாப்பாத்தி. நான் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
அம்மா வந்து ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதான் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டீம். ப்ரைவேட் காலேஜில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜும் அந்த குழந்தைங்க வந்து அவங்க பிள்ளைனை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்ட்ரீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரீம் கொண்டு வந்த முதலமைச்சர் அம்மாவுக்கு எங்களுக்கு முதல் நன்றி கண்ணை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அவங்க வந்து எங்களுக்காக நிறைய செய்ய இருக்காங்க. இதே மாதிரியே நாங்கள் ஏழை மக்களை வந்து எங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்ததுக்காக அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்கள்.